வேல்முருகன் அப்படின்ற பேர் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல. கடந்த 2 நாளா இந்த பேரை தான், இந்த நபரை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளாகட்டும், இல்ல சினிமா நடிகர்களாகட்டும், அரசியல் பேசக்கூடிய பொதுமக்களாகட்டும் எல்லாருமே வேல்முருகன் அப்படின்ற நபரை மிக கேவலமா வந்து விமர்சனம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு அசிங்கமான வார்த்தைகளை அவர் வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு. அவர் பெரிய வந்து ஒரு அரசியல்வாதி. ஆனா, இப்போ ரீசென்ட்டா அவர் பேசின விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய கரும்புள்ளி அப்படிதான் சொல்லணும். நிச்சயமா இதுக்கு மேல வந்து அவர் எப்படி மக்கள் கிட்ட போயிட்டு ஓட்டு கேட்பாங்க. குறிப்பா வந்து தாய்மார்கள் கிட்ட, பெண்கள் கிட்ட எப்படி ஓட்டு கேட்பாங்க அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்போ அவர் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவுடைய கூட்டணியில இருக்கிறாரு. 2021ல திமுக கூட்டணியில வந்து அவரு எம்.எல்.ஏ. ஆகுறாரு. இப்ப எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் எம்.எல்.ஏல இருந்து வந்து பதவி விலகணும் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மக்களுடைய குரலா இருந்துட்டு 2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா பையன், நான் நடிகனை குறை சொல்ல மாட்டேன், 1 வயசு பொண்ணை கூட்டு போறான். நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணாம் தமிழனுக்கு? அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு, நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா இருக்கலாம், ஆத்தா இருக்கலாம், ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை இருக்கலாம், ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறது அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈனப்பிறவி?